பெரியார் பண்பலை 90.4 அலைவரிசை வழங்கும் காற்றோடு கடிதம். அனைவருக்கும் வணக்கம். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. இப்படி ஒரு அழகான திருக்குறள் மூலமா திருவள்ளுவர் பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே கணிதத்தோட முக்கியத்துவத்தை நமக்கெல்லாம் சுட்டி காமிச்சிருக்காரு. இதை தவிர்த்து நம்ம அன்றாட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா 3 வேதம், 4 திசை, ஐம்புலன், அறுசுவை, இப்படி எல்லா பக்கமுமே கணிதம் ஒரு முக்கியத்துவமான ஒன்னா இருக்கு. ஆமாங்க, அன்பை கூட்டிக்கொள், அறிவை பெருக்கிக்கொள், இனிமையை தனிமையால் வகுத்துக்கொள், பாவத்தை கழித்துக்கொள், அனைவருடன் சமமாக வாழ கற்றுக்கொள். அப்படி கணிதத்தையே தன்னோட வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இருந்த கணித மேதை ஸ்ரீனிவாச ராமானுஜரின் பெருமையை பறைசாற்றும் வகையில நம்ம அரசு ஸ்ரீனிவாச ராமானுஜரின் பிறந்த நாளை உலக கணித தினமா அறிவிச்சிருக்காங்க. அதுபோல கணிதத்தை கீழ்த்தட்டு மக்களும் தெரிஞ்சுக்கணும்ன்ற வகையில பல்வேறு செயல்களையும் செஞ்சுட்டு வராங்க. அதுல நீங்க கேட்கவிருக்கும் காற்றோடு கணிதமும் ஒன்று. இந்திய அரசு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை NCSTC பிரிவு மற்றும் பெரியார் பண்பலை 90.4 இணைந்து வழங்கும் காற்றோடு கணிதம். வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம். இந்நிகழ்ச்சிக்காக உங்களோடு இணைந்திருப்பது யுவராஜ். என்ன நேயர்களே, இதுவரையும் நம்மளோட நிகழ்ச்சியில ரொம்பவே அற்புதமான அறிவுபூர்வமான பல நிகழ்ச்சிகள் இதுவரைக்கும் நம்மளோட நிகழ்ச்சியில ரொம்பவும் அற்புதமான அறிவுபூர்வமான பல நிகழ்ச்சிகளை கேட்டுட்டு வந்திருப்பீங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கணக்கு சம்பந்தப்பட்ட பல நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பிட்டு வருவாங்க. அதோட வாய்ப்பாடுகளை எப்படி எளிய முறையில வாய்ப்பாடுகளை நம்ம எந்த அளவுக்கு நம்ம எளிய முறையில ஞாபகம் வச்சுக்கலாம், அதை எப்படி நம்ம உதாரணங்களோட படிக்கலாம் அப்படின்றத 2 பகுதிகளை பார்த்துட்டு வரோங்க. இந்த பகுதியிலையும் அடுத்தடுத்த வாய்ப்பாடு தாங்க பார்க்க போறோம். இதே மாதிரி உங்களோட குழந்தைங்களுக்கும் இந்த உதாரணங்களோட சொல்லி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே அவங்களும் எளிய முறையில புரிஞ்சுக்குவாங்க, வாய்ப்பாடுல ரொம்ப விரும்பி படிப்பாங்க. சரி, வாங்க நேரிலே நம்ம உடனே நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இன்றைக்கு என்ன வாய்ப்பாடு எப்படிலாம் சொல்லி தர போறாங்க அப்படின்றத பார்க்கலாம். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். குட் மார்னிங் மிஸ். என்ன நேத்து எல்லாரும் கொடுத்த வீட்டு பாடத்தை செஞ்சுட்டு வந்திருக்கீங்களா? எஸ் மிஸ். மிஸ், வீட்ல கரண்ட் இல்ல மிஸ், அதனால ஹோம்வொர்க் பண்ணல மிஸ். இப்ப பாரு, உனக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சரி, நாளைக்கு சேர்த்து செஞ்சுட்டு வா. ஓகே மிஸ். சரி, போன வகுப்புல 6ஆம் வாய்ப்பாட உதாரணம் இல்லாம சொன்னீங்க இல்லையா? ஆமா மிஸ். இன்னைக்கு 6ஆம் வாய்ப்பாட உதாரணத்தோட சொல்லித்தரேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. ஓகே மிஸ். 6ஆம் வாய்ப்பாட்டுல நம்ம எந்த எந்த நிலையா வச்சுப்போம்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. 6 மிஸ். சரியா சொன்ன. 6க்கு ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லுங்க பார்க்கலாம். 6க்கு கொசுவோட கால்கள் 6. ஈக்களுக்கு தான் கால்கள் 6. நல்ல உதாரணம் சொன்ன சுஜி. இருந்தாலும் நான் வேற ஒரு உதாரணம் சொல்றேன், கேக்குறீங்களா? ஓகே மிஸ். ஒரு கடையில 10 கூடைகள் இருக்கு. அந்த 10 கூடையிலையும் 6 பந்துகள் இருக்கு. ஒவ்வொரு கூடையிலையும் எத்தனை பந்துகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிட்டா சுலபமா 6ஆம் வாய்ப்பாட கத்துக்கலாம். ஓகே மிஸ். மிஸ், ஹேமாவும் யுவராஜும் அடிச்சுக்கிறாங்க மிஸ். சண்டைலாம் போடக்கூடாது. மிஸ், அவன்தான் மிஸ் என்ன முதல்ல அடிச்சா. மிஸ், அவன்தான் மிஸ் என்ன முதல்ல அடிச்சான். 2 பேரும் சண்டை போடுறத நிறுத்திட்டு 6ஆம் வாய்ப்பாட முதல்ல நான் சொல்லி தரத கேளுங்க. ஓகே மிஸ். ஒரு கூடையில 6 பந்துகள் இருக்கு. அப்போ கூடை 1, பந்துகள் 6. 1 பெருக்கல் 6 6. அடுத்து 2 கூடைகள்ல மொத்தம் எத்தனை பந்துகள் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கூட்டல் பயன்படுத்தணும். ஏய் யுவராஜ், இப்ப நம்ம பெருக்கலை பத்தி படிச்சிட்டு இருக்கோம். 6 12 கூட்டல் 6 பெருக்கல் 2 தான் 12. சரி, நானே சொல்றேன். ஒரே எண்ண மீண்டும் மீண்டும் கூட்டுறதுக்கு பதிலா நம்ம பெருக்கலை பயன்படுத்துறோம். சரியா? இந்த முறையில தான் உங்களுக்கு நான் 2ஆம் வாய்ப்பாடு, 3ஆம் வாய்ப்பாடு, 4ஆம் வாய்ப்பாடு, 5ஆம் வாய்ப்பாடு இதெல்லாம் சொல்லி கொடுத்தேன்.
இதே மாதிரி இப்ப 6ஆம் வாய்ப்பாடையும் பார்க்கலாம். சரியா? ஓகே மிஸ். மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். சரியா கவனிங்க. ஒரு கூடையில 6 பந்துகள் இருக்கு. அப்போ 1 பெருக்கல் 6 6. 2 கூடையில மொத்தம் எத்தனை பந்துகள் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கூடைகள் மொத்தம் 2, ஒவ்வொரு கூடையில இருக்கிற பந்துகளோட எண்ணிக்கை 6. அப்போ 2 பெருக்கல் 6 12. என்ன யுவராஜ், மறுபடியும் தூங்க ஆரம்பிச்சிட்டியா? இல்ல மிஸ். இங்க இப்போ 3 கூடைகள்ல மொத்தம் எத்தனை பந்துகள் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். மிஸ் மிஸ் 2 கூடையில 12, 13, 14, 15. கூட்டலை பயன்படுத்தி இல்ல, பெருக்கலை பயன்படுத்தி சொல்லி பார்க்கலாம். 1 பெருக்கல் 6 6, 2 பெருக்கல் 6 12, 3 பெருக்கல் 6 18. வெரி குட். 4 கூடைகள்ல மொத்தம் எத்தனை பந்துகள் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கூடைகளோட எண்ணிக்கை 4, ஒவ்வொரு கூடையில இருக்கிற பந்துகளோட எண்ணிக்கை 6. அப்போ 4 பெருக்கல் 6 24. புரியுதா? புரியுது மிஸ். அடுத்து 5 கூடைகள்ல மொத்தம் எத்தனை பந்துகள் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கூடைகளோட எண்ணிக்கை 5, ஒவ்வொரு கூடையில இருக்கிற பந்துகளோட எண்ணிக்கை 6. அப்போ 5 பெருக்கல் 6 30. 6 கூடைகள்ல மொத்தம் எத்தனை பந்துகள் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒவ்வொரு கூடையில இருக்கிற பந்துகளோட எண்ணிக்கை 6, மொத்த கூடைகள் 6. அதனால 6 பெருக்கல் 6 36. சரியா? சரி மிஸ். அடுத்து யாராவது ஒருத்தர் 7 கூடைகள்ல மொத்தம் எத்தனை பந்துகள் இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். மிஸ் 7 கூடைகள் எத்தனை பந்து இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு 7 6ஆல பெருக்குனா 42. 7 கூடைகள் எத்தனை பந்து இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு 7 6ஆல பெருக்கணும். 7 6ஆல பெருக்குனா என்ன வரும்? 42 மிஸ். மிஸ் 42. வெரி குட். அடுத்து 8 கூடைகள்ல மொத்தம் எத்தனை பந்துகள் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கூடைகளோட எண்ணிக்கை 8, ஒவ்வொரு கூடையில இருக்கிற பந்துகளோட எண்ணிக்கை 6. அதனால 8 பெருக்கல் 6 48. 9 கூடைகள்ல மொத்தம் எத்தனை பந்துகள் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எங்க ஹேமா நீ சொல்லு பார்க்கலாம். 9 கூடைகள்ல மொத்தம் எத்தனை பந்து இருக்குன்னு தெரிஞ்சுக்க 9 6ஆல பெருக்கணும். மொத்த கூடைகள் 9, ஒவ்வொரு கூடைகளிலும் பந்துகள் 6. அப்போ 9 பெருக்கல் 6 54. 10 கூடைகள்ல மொத்தம் எத்தனை பந்துகள் இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மிஸ் 60 மிஸ். மிஸ் 60 மிஸ். அது 60 மிஸ். சரியா சொன்னீங்க. 10 கூடையில மொத்தம் எத்தனை பந்துகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்க கூடைகள் மொத்தம் 10, ஒவ்வொரு கூடையில இருக்கிற பந்துகளோட எண்ணிக்கை 6. அப்போ 10 பெருக்கல் 6 60. சரியா? ஓகே மிஸ். சரி, இப்போ உதாரணமே இல்லாம 6ஆம் வாய்ப்பாட நான் சொல்ல சொல்ல நீங்க திரும்ப சொல்லுங்க. 1 பெருக்கல் 6 6. 1 பெருக்கல் 6 6. 2 பெருக்கல் 6 12. 2 பெருக்கல் 6 12. 3 பெருக்கல் 6 18. 3 பெருக்கல் 6 18. 4 பெருக்கல் 6 24. 4 பெருக்கல் 6 24. 5 பெருக்கல் 6 30. 5 பெருக்கல் 6 30. 6 பெருக்கல் 6 36. 6 பெருக்கல் 6 36. 7 பெருக்கல் 6 42. 7 பெருக்கல் 6 42. 8 பெருக்கல் 6 48.
8 பெருக்கல் 6 48. 9 பெருக்கல் 6 54. 9 பெருக்கல் 6 54. 10 பெருக்கல் 6 60. 10 பெருக்கல் 6 60. எங்க இப்ப நீங்களாவே 6ஆம் வாய்ப்பாட ஒரு தடவை சொல்லுங்க பார்க்கலாம். இளைஞர்களே, 6ஆம் வாய்ப்பாடை எப்படி எளிய முறையில் கத்துக்கலாம், அதுக்கு என்னென்ன உதாரணங்கள் அப்படின்றத ரொம்பவே அழகா நீங்க கேட்டுட்டு வந்திருப்பீங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் உங்களுக்கு இன்னும் நிறைய வாய்ப்பாடுகள் சொல்லிட்டு அவங்க தயாரா இருக்காங்க. ஆனா நம்ம அதெல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி நாம ஒரு சின்னதா ஒரு இடைவெளி பிடிந்துடா நேயர்களே. சரி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம். இணைந்து வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பரப்புதல் குழு மற்றும் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை. ஒரு 5 வரலும் ஒன்னா உங்கள் பெரியார் சமுதாய வானொலி 90.4. ஆரம்பிச்சிட்டியா? வந்த உடனே இந்த ரேடியோவை போட்டுட்டு உட்கார்ந்துட வேண்டியது. போமா, இன்னும் எப்ப பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்க, எஃப்எம்மே கேட்க விட மாட்டேங்க. அடடா, என்ன சண்டைங்க? பாரடி இவள, எப்ப பாரு பள்ளிக்கூடத்துல இருந்து வந்த உடனே இந்த ரேடியோ போட்டிய போட்டுட்டு உட்கார்ந்துக்கிறா. ரேடியோல வெறும் பாட்டு மட்டும் தான் போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் இல்லவே இல்லக்கா. நம்ம பெரியார் சமுதாய வானொலியில பெரியவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் பயன் தரக்கூடிய நிறைய நிகழ்ச்சிகள் போட்டுட்டு இருக்காங்க. அதுலயும் காற்றோடு கணிதம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி எல்லாருக்குமே பயன் தரக்கூடியதா இருக்கு. அப்படியா? நான் ரேடியோனா வெறும் பாட்டு மட்டும் இல்ல போடுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி பயன் தரக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாமும் போடுறாங்களா? அப்ப கேட்கலாமே. ஐயா ஜாலி, இனிமே தினமும் காற்றோடு கணிதம் நிகழ்ச்சி கேட்பேனே. பேப்பர் பழைய பேப்பர் அம்மா பேப்பர் போடுங்க பழைய பேப்பர் இரும்பு தான் போடுங்கம்மா, எது வந்தாலும் வாங்குவோம்மா. பேப்பர் ஏப்பா தம்பி, இங்க வா. என்னக்கா, வீட்டுல பேப்பர்ல தான் இருக்கா? இருந்தா உடனே போடுங்கக்கா. ஆமாப்பா, பழைய தாள்லாம் வீட்டுல இருந்து அடசல தான் உண்டாகுது. இதெல்லாம் எடுத்துட்டு போ. எவ்வளவு வருதுன்னு பார்த்து சொல்லு. இதோ எடுத்துட்டு போறேங்க்கா. 1 கிலோ எவ்வளவுப்பா? கிலோ வந்து 6 ரூபாய்க்கா. என்னக்கா, நம்ம வீட்டுல பேப்பர் இருக்கா? இருந்தா உடனே எடுத்துட்டு வாங்க, நம்மள்ட்டே போடுங்க. இதோ இருப்பா, எடுத்துட்டு வரேன். இதெல்லாம் எம்பிட்டு வருதுன்னு பார்த்து சொல்லுப்பா. நமக்கு வந்து 5 கிலோ, அதனால 25 ரூபா வருதுக்கா. இந்தப்பா, இந்த பேப்பரையும் எடை போட்டு சொல்லு. இதோ பார்த்து சொல்றேன்க்கா. இந்த பேப்பர் ரொம்ப கம்மியா இருக்கு, பரவாயில்ல. நமக்கு 2 கிலோ வருதுக்கா. கிலோ எவ்வளவு சொன்னா? 6 ரூபாயா? ஆமாங்கா. நீங்க எத்தனை கிலோ போட்டீங்க? நான் 5 கிலோ போட்டேன். 5 கிலோ எவ்வளவு வருது? 25 ரூபான்னு சொன்னாப்ல. இன்னது 5 கிலோ 25 ரூபாயா? இல்லையே, 30 ரூபாய்ல வரும். அட இல்லக்கா, நான் கரெக்டா தான் சொல்லியிருக்கேன். இங்க பாருங்க, 5 கிலோ 25 ரூபா தான் வருது. இல்ல தம்பி, 30 ரூபாய் தான் வரும். அட நீங்க போய் சொல்லலாம், நான் போய் சொல்லலாம். என் கலாகுலேட்டர் போய் சொல்லாதுக்கா. ஒரு நிமிஷம் இருங்க, அதை பார்த்து சொல்றேன். எவ்வளவு கிலோ நீங்க போட்டீங்கக்கா? 5 கிலோ. 5 கிலோ. கிலோ எவ்வளவு சொன்னேன்? 6 ரூபாய். 6 ரூபாய். அடடே, ஆமா 30 ரூபாய் தான் வருது. மன்னிச்சுங்கக்கா, தெரியாம கணக்கு தப்பா பண்ணிட்டேன். இந்தாங்கக்கா, உங்களுக்கு 30, உங்களுக்கு 2 கிலோவாக்கா. இந்தாங்க உங்களுக்கு 12. பேப்பர் பழைய பேப்பர் போடுறவங்க போடுங்க. என்ன நீ இந்த காலத்துல போய் இப்படி இருக்கியே, எவ்வளவு வருதுன்னு ஒரு கணக்கு பார்த்து வாங்க மாட்டியா? நான் என்ன ஐயா பண்றது? நான் பள்ளிக்கூடம் போய் நான் எழுத்து படிச்சாலே தெரியும், ஒண்ணுமே படிக்கல. பாத்தியா, ஒரு பேப்பர்காரன் கூட என்ன ஏமாத்துறான். ஏன் கவலைப்படுற? நீ வீட்டுல இருந்தபடியே சுலபமா கணிதத்தை கத்துக்கலாம். அப்படியா? அது எப்படி? நம்ம பெரியார் சமுதாய வானொலியில
காற்றோடு கணிதம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி வருது. அதுல அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான கணிதத்தை எப்படி பயன்படுத்துறதுன்னு சுலபமா சொல்லி தராங்க. ஓ அப்படியா? ரேடியோ போட்டியை தட்டினாலே வெறும் பாட்டும் கூத்து குமாலுமா தான் இருக்குன்னு நினைச்சேன். கணிதம் கூட சொல்லி தராங்களா? சரி தமிழ் செல்வி, அப்ப நாளையிலிருந்து நானும் பெரியார் சமுதாய வானொலியை தினைக்கும் தவறாம கேக்குறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம். இணைந்து வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பரப்புதல் குழு மற்றும் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை. இந்நிகழ்ச்சிக்காக உங்களோட இணைந்திருப்பது யுவராஜ். நம்மளோட நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே வரீங்க. உங்களுக்கு உண்மையில பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். வாய்ப்பாடுகளை எப்படி எளிய முறையில் ஞாபகம் வச்சுக்கலாம், உதாரணங்களோட உங்கள்கிட்ட பகிர்ந்துட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக தயாரா இருக்காங்க. சரி வாங்க நேயர்களே, நாம தொடர்ந்து நிகழ்ச்சியை கேட்கலாம். எங்க இப்ப நீங்களாவே 6ஆம் வாய்ப்பாடு ஒரு தடவை சொல்லுங்க பார்க்கலாம். 1 பெருக்கல் 6 6, 2 பெருக்கல் 6 12, 3 பெருக்கல் 6 18, 4 பெருக்கல் 6 24, 5 பெருக்கல் 6 30, 6 பெருக்கல் 6 36, 7 பெருக்கல் 6 42, 8 பெருக்கல் 6 48, 9 பெருக்கல் 6 54, 10 பெருக்கல் 6 60. சரி, அடுத்து 7ஆம் வாய்ப்பாட்ட உதாரணத்தோட பார்க்கலாம். இந்த வாய்ப்பாட்டுல நம்ம 7 அப்படிங்கிற எண்ணத்தான் நிலையா வச்சுக்க போறோம். அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் என்னன்னு நான் சொல்றேன். ஒரு வாரத்துல மொத்தம் எத்தனை நாட்கள்? 7 நாட்கள். சரியா சொன்னீங்க. அப்போ இந்த வாய்ப்பாட்டுல நம்ம வாரத்துல இருக்கிற அந்த 7 நாட்களை தான் உதாரணமா வச்சுக்க போறோம். ஒரு வாரத்துல மொத்தம் 7 நாட்கள். அப்போ வாரம் 1 நாட்கள் 7. அதனால 1 பெருக்கல் 7 7. 2 வாரத்துக்கு மொத்தம் எத்தனை நாட்கள்னு கண்டுபிடிக்க வாரம் 2 ஒவ்வொரு வாரத்தின் நாட்கள் 7. 2 பெருக்கல் 7 14. அதுக்கப்புறம் 3 வாரத்துக்கு மொத்தம் எத்தனை நாட்கள்னு கண்டுபிடிக்க வாரத்தின் எண்ணிக்கை 3, ஒவ்வொரு வாரத்தோட நாட்கள் 7. 3 பெருக்கல் 7 21. 4 வாரத்துக்கு மொத்தம் எத்தனை நாட்கள்னு கண்டுபிடிக்க ஒரு வாரத்தின் நாட்கள் 7, மொத்த வாரங்கள் 4. அப்போ 4 பெருக்கல் 7 28. அடுத்து 5 வாரத்துக்கு மொத்தம் எத்தனை நாட்கள்னு யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது ஒருத்தர். மிஸ் 5 வாரத்துக்கு எத்தனை நாட்கள்? எத்தனை நாட்கள்? ஒரு வாரத்துக்கு 7 நாட்கள்னா 5 வாரத்துக்கு 5 பெருக்கல் 7 35 நாட்கள். சரியா சொல்லிட்ட சுஜி, வெரி குட். எங்க யுவராஜ், இப்ப நீ சொல்லு பார்க்கலாம். 6 வாரத்துக்கு மொத்தம் எத்தனை நாட்கள் வரும்? ஒரு வாரத்துக்கு 7 நாட்களா? அப்போ 6 வாரத்துக்குன்னா 6 பெருக்கல் 7 42 மிஸ். சரியா சொன்ன யுவராஜ், வெரி குட். தேங்க்யூ மிஸ். உட்காரு. 7 வாரத்துக்கு மொத்தம் எத்தனை நாட்கள் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மொத்த வாரத்தின் எண்ணிக்கை 7, ஒவ்வொரு வாரத்தின் நாட்களோட எண்ணிக்கை 7. அப்போ 7 பெருக்கல் 7 49. 8 வாரத்துக்கு மொத்தம் எத்தனை நாட்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு மொத்த வாரத்தின் எண்ணிக்கை 8, ஒவ்வொரு வாரத்தின் நாட்களோட எண்ணிக்கை 7. அப்போ 8 பெருக்கல் 7 56. எங்க ஹேமா, அடுத்து 9 வாரத்தின் நாட்களோட எண்ணிக்கை
எவ்வளவுன்னு சொல்லு பார்க்கலாம். 9 வாரத்தோட நாட்கள் எத்தனைன்னு தெரிஞ்சுக்க 9 7ஆல பெருக்கணும். அப்போ 9 பெருக்கல் 7 63. சரியா சொன்ன ஹேமா. அடுத்து 10 வாரத்துக்கு மொத்தம் எத்தனை நாட்கள்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாரத்தோட மொத்த எண்ணிக்கை 10, ஒவ்வொரு வாரத்தின் நாட்களோட எண்ணிக்கை 7. அப்போ 10 பெருக்கல் 7 70 மிஸ். சரியா சொன்னீங்க. தேங்க் யூ மிஸ். வெரி குட். உட்கார். சரி, இப்போ உதாரணமே இல்லாம 7ஆம் வாய்ப்பாட்டை நான் சொல்லி தரேன். என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லுங்க. ஓகே மிஸ். 1 பெருக்கல் 7 7. 1 பெருக்கல் 7 7. 2 பெருக்கல் 7 14. 2 பெருக்கல் 7 14. 3 பெருக்கல் 7 21. 3 பெருக்கல் 7 21. 4 பெருக்கல் 7 28. 4 பெருக்கல் 7 28. 5 பெருக்கல் 7 35. 5 பெருக்கல் 7 35. 6 பெருக்கல் 7 42. 6 பெருக்கல் 7 42. 7 பெருக்கல் 7 49. 7 பெருக்கல் 7 49. 8 பெருக்கல் 7 56. 8 பெருக்கல் 7 56. 9 பெருக்கல் 7 63. 9 பெருக்கல் 7 63. 10 பெருக்கல் 7 70. 10 பெருக்கல் 7 70. எங்க இப்ப நீங்க எல்லாரும் சேர்ந்து 7ஆம் வாய்ப்பாட ஒரு தடவை சொல்லுங்க பாப்போம். என்ன நேயர்களே, நிகழ்ச்சி நீங்க தொடர்ந்து கேட்டுட்டே இருந்திருப்பீங்க. உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி ரொம்பவே பயனுள்ளதாகவும் பிடிச்சதாகவும் இருக்கும்னு நாங்க ரொம்பவே நம்புறோம். அது மட்டும் இல்லாம இன்னும் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் வச்சிருக்காங்க நேயர்களே. ஆனா அதுக்கு முன்னாடி நாம ஒரு சின்னதா ஒரு இடைவெளி போயிட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம். இணைந்து வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பரப்புதல் குழு மற்றும் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறை. பேப்பர் பழைய பேப்பர் அம்மா பேப்பர் போடுங்க பழைய பேப்பர் இருஞ்சாமல இருந்தா போடுங்கம்மா, எது வந்தாலும் வாங்குவோம்மா. பேப்பர் தம்பி இங்க வா. என்னக்கா வீட்டுல பேப்பர்ல தான் இருக்கா? இருந்தா உடனே போடுங்கக்கா. ஆமாப்பா, பழைய தாள்லாம் வீட்டுல இருந்து அடசல தான் உண்டாகுது. இதெல்லாம் எடுத்துட்டு போ. எவ்வளவு வருதுன்னு பார்த்து சொல்லு. இதோ எடுத்துட்டு போறேன்க்கா. 1 கிலோ எவ்வளவுப்பா? கிலோ வந்து 6 ரூபாய்க்கா. என்னக்கா நம்ம வீட்ல பேப்பர் இருக்கா? இருந்தா உடனே எடுத்துட்டு வாங்க, நம்மள்ட்டே போடுங்க. இதோ இருப்பா, எடுத்துட்டு வரேன். இதெல்லாம் எம்பிட்டு வருதுன்னு பார்த்து சொல்லுப்பா. நமக்கு வந்து 5 கிலோ, அதனால 25 ரூபா வருதுக்கா. இந்தப்பா, இந்த பேப்பரையும் எடை போட்டு சொல்லு. இதோ பார்த்து சொல்றேன்க்கா. இந்த பேப்பர் ரொம்ப கம்மியா இருக்கு, பரவாயில்ல. நமக்கு 2 கிலோ வருதுக்கா. கிலோ எவ்வளவு சொன்னா? 6 ரூபாயா? ஆமாங்கா. நீங்க எத்தனை கிலோ போட்டீங்க? நான் 5 கிலோ போட்டேன். 5 கிலோ எவ்வளவு வருது? 25 ரூபான்னு சொன்னாங்க. என்னது 5 கிலோ 25 ரூபாயா? இல்லையே, 30 ரூபாய்ல வரும். அட இல்லக்கா, நான் கரெக்டா தான் சொல்லியிருக்கேன். இங்க பாருங்க, 5 கிலோ 25 ரூபா தான் வருது. இல்ல தம்பி, 30 ரூபாய் தான் வரும். அட நீங்க போய் சொல்லலாம், நான் போய் சொல்லலாம். என் கலாகுலேட்டர் போய் சொல்லாதுக்கா. ஒரு நிமிஷம் இருங்க, அதை பார்த்து சொல்றேன். எவ்வளவு கிலோ நீங்க போட்டீங்கக்கா? 5 கிலோ. 5 கிலோ. கிலோ எவ்வளவு சொன்னேன்? 6 ரூபா. 6 ரூபா. அடடே ஆமா, 30 ரூபா தான் வருது. மன்னிச்சுங்கக்கா, தெரியாம கணக்கு தப்பா பண்ணிட்டேன். இந்தாங்கக்கா, உங்களுக்கு 30, உங்களுக்கு 2 கிலோவாக்கா. இந்தாங்க உங்களுக்கு 12. பேப்பர் பழைய பேப்பர் போடுறவங்க போடுங்க.
என்ன நீ இந்த காலத்துல போய் இப்படி இருக்கியே, எவ்வளவு வருதுன்னு ஒரு கணக்கு பார்த்து வாங்க மாட்டியா? நான் என்ன பண்றது? நான் பள்ளிக்கூடம் போய் நான் எழுத்து படிச்சாலே தெரியும், ஒண்ணுமே படிக்கல. பாத்தியா, ஒரு பேப்பர்காரன் கூட என்ன ஏமாத்துறான். ஏன் கவலைப்படுற? நீ வீட்ல இருந்தபடியே சுலபமா கணிதத்தை கத்துக்கலாம். அப்படியா? அது எப்படி? நம்ம பெரியார் சமுதாய வானொலியில காற்றோடு கணிதம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி வருது. அதுல அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான கணிதத்தை எப்படி பயன்படுத்துறதுன்னு சுலபமா சொல்லி தராங்க. ஓ அப்படியா? ரேடியோ புட்டிய தட்டினாலே வெறும் பாட்டும் கூத்து குமாலுமா தான் இருக்குன்னு நினைச்சேன். கணிதம் கூட சொல்லி தராங்களா? சரி தமிழ்ச்செல்வி, அப்ப நாளையிலிருந்து நானும் பெரியார் சமுதாய வானொலியை தினைக்கும் தவறாம கேக்குறேன். வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம். இணைந்து விளங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பரப்புதல் குழு, தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை. இந்நிகழ்ச்சிக்காக உங்களோட இணைந்திருப்பது யுவராஜ். நேயர்களே, ரொம்பவே விறுவிறுப்பா போயிட்டு இருக்க நம்மளோட நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்கலாமா? சரி வாங்க, தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியை கேட்கலாம். எங்க இப்ப நீங்க எல்லாரும் சேர்ந்து 7ஆம் வாய்ப்பாடு ஒரு தடவை சொல்லுங்க பாப்போம். 1 பெருக்கல் 7 7, 2 பெருக்கல் 7 14, 3 பெருக்கல் 7 21, 4 பெருக்கல் 7 28, 5 பெருக்கல் 7 35, 6 பெருக்கல் 7 42, 7 பெருக்கல் 7 49, 8 பெருக்கல் 7 56, 9 பெருக்கல் 7 63, 10 பெருக்கல் 7 70. சரி ஸ்டூடெண்ட்ஸ், எங்க இப்ப உங்க புத்தகத்துல இருக்கிற 8ஆம் வாய்ப்பாட உதாரணமே இல்லாம பார்த்து படிங்க பார்க்கலாம். 1 பெருக்கல் 8 8, 2 பெருக்கல் 8 16, 3 பெருக்கல் 8 24, 4 பெருக்கல் 8 32, 5 பெருக்கல் 8 40, 6 பெருக்கல் 8 48, 7 பெருக்கல் 8 56, 8 பெருக்கல் 8 64, 9 பெருக்கல் 8 72, 10 பெருக்கல் 8 80. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு சொல்லி கொடுத்த 6ஆம் வாய்ப்பாட்டையும் 7ஆம் வாய்ப்பாட்டையும் 3 முறை வீட்டு பாடமா எழுதிட்டு வாங்க. யுவராஜ், நீ நேத்து எழுதாத 4ஆம் வாய்ப்பாட்டையும் 5ஆம் வாய்ப்பாட்டையும் சேர்த்து எழுதிட்டு வரணும், சரியா? சரி மிஸ். சரி, அடுத்த வகுப்புல 8ஆம் வாய்ப்பாடும் 9ஆம் வாய்ப்பாடும் உதாரணத்தோட சொல்லித்தரேன். நீங்க 10ஆம் வாய்ப்பாட்ட உதாரணமே இல்லாம சொல்லணும், புரிஞ்சுதா? புரிஞ்சுது மிஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். Thank you மிஸ். வணக்கம் நேயர்களே, இந்த நிகழ்ச்சி நீங்கள் கேட்டிருப்பீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்றத நம்புகிறோம். அது மட்டும் இல்லாமல் வாய்ப்பாடுகளை எந்த அளவுக்கு நம்ம எளிய முறையில் ஞாபகம் வச்சுக்கலாம், அதை எப்படி நம்ம எளிய முறையில் பயன்படுத்தலாம். சில பேருக்கு வாய்ப்பாடு அப்படின்னாலே ஞாபகம் இருக்க மாட்டேது, மறந்துடுது அப்படின்னு நிறைய குழந்தைகள் சொல்கிறாங்க. நேரடியாக வாய்ப்பாடுகளை போய் முட்டி மோதி படிக்கிறதுக்கு பதிலாக சின்ன சின்ன உதாரணங்கள் வச்சுக்கிட்டு நம்ம அதை படிக்கலாம். அதை தாங்க நாங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு வரோம். இப்போ நாங்கள் சொல்லி கொடுக்குறத அப்படியே நிறுத்திடாமல் உங்களோட குழந்தைகளுக்கு, உங்களோட நண்பர்கள் யாராக இருந்தாலும் வாய்ப்பாடு தெரியல அப்படின்னாங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன உதாரணங்களோட அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த விஷயம் ரொம்பவே அவங்களுக்கு அந்த விஷயம் ரொம்பவே பிடிச்சிருதுங்க. அதனால அவங்க அதை எளிய முறையில் கற்றுக்குவாங்க. சரி நேயர்களே, தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டே இருங்க. உங்களுக்காக தான் இன்னும் பல வித்தியாசமான நிகழ்ச்சிகளை கொண்டு வரோம். சரி நேயர்களே,
இன்னும் வித்தியாசமான பல நிகழ்ச்சிகளோட உங்கள் நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் யுவராஜ். கேளுங்க கேளுங்க, கேட்பதை சிந்தியுங்கள், சிந்திப்பதை செயலாற்றுங்கள், செயலாற்றுவதை வாழ்வாக்குங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம். இணைந்து வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பரப்புதல் குழு மற்றும் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை.